கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCLல ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எந்த ரோல், ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுவும் HCL டாப் MNCயில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் கேம்பஸ் மாஸ் டிரைவ் பல்க் ஹையரிங் வந்து விடுறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ், ஆக்சுவலி அங்கே HCL பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எந்த இயர் பேட்ச் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 டிகிரி 2024 பேட்சஸ்க்கு மட்டும்தான் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL ஃபார் சர்வீஸ் நவ் கேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 2023 பேட்ச் அண்ட் 2024 பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பிடெக், பிஇ, சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிராஜுவேஷன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2024 ஆர் 2023. ஸோ இந்த 2 இயருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. தென் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நொய்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பி ரெடி டு ரீலோகேட் ஆஸ் பர் த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நொய்டா அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்து எப்படி நாங்கள் போகிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போது ஆஃப் கேம்பஸில் ஜாப் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து அவங்கள ரீலோகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் 70% த்ரூ அவுட் ஆல் தி அகாடமிக்ஸ் 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் நோ பேக்லாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ மினிமம் 70% வந்து அகாடமிக்ஸ் பீரியடில் இருந்திருக்கணும். நீங்கள் காலேஜ் 10th 12th அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டிப்ளமோ, ஸோ இதில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வந்து 70% இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ காலேஜ் முடிச்சிருப்பீங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இப்போ எந்த ஒரு பேக்லாக் அரியர்ஸும் இருக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் உங்கள் கையில் வந்து அரியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் முடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன சர்டிஃபிகேஷன் முடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நவ் கேட் சர்டிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட் சர்டிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி, இந்த கேட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட் சர்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து அந்த கேட் சர்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நான் வந்து அதில் கிளியர் கட்டான அந்த குவரிஸ்க்கான ஆன்சர்ஸை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே இங்கே மென்டர்ஷிப் லிங்க் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க்கை வந்து நீங்கள் ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தென் கீழே அப்ளை லிங்க் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட பேஜுக்கு ட்ரிகர் ஆயிரும். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேம், அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, பெர்மனன்ட் சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட HCL டெக் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ இந்த ஏதாவது அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் இதை கொடுத்துக்கோங்க. அப்படின்னா இந்த லிங்க்குக்கு போயிட்டு இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட 10% அதுக்கப்புறம் 12% கேட்டிருக்காங்க. தென் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் யூஜி பண்ணியிருக்கீங்களா இல்லை பிஜி பண்ணியிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த காலேஜ் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அந்த யூஜி காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஜி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா சிஎஸ்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை ஐடி பண்ணியிருக்கீங்களா இல்லை ட்ரிபிள்இ இல்லை இசிஇ இல்லை மெக்கானிக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. யூஜி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. யூஜி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு 2023 இல்லை 2024 அப்படின்னு 2024 இல்லை அதராக கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு ஸோ பிஜி பண்ணியிருந்தாலும் பிஜி காலேஜ் நேம் அதுக்கப்புறம் பிஜி டிகிரி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஜி பர்சன்டேஜும் கேட்டிருக்காங்க. பிஜி எந்த இயரில் முடிச்சிங்க, இதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதனால் மேண்டேட்ரி இல்லாதனால மேண்டேட்ரி மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆர் யூ கேட் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் கேட் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ முடிச்சிருந்தா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் கேட் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேஷனோட லிங்க் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லிங்க் கேட்டதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணி தான் உள்ள அந்த ஃபார்ம்ஸே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. தென் டூ யூ ஹேவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷர், ஸோ நோன் கொடுத்துக்கோங்க. தென் ஆர் யூ வில்லிங் டு ரீலோகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீலோகேட் பண்ண உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. தென் ஹாவ் யூ கான் த்ரூ ஜேடி, ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் த ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்களா, ஸோ இந்த ஜாப் கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டு தென் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஆப்பர்ச்சுனிட்டி வித் HCL டெக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு HCL டெக்கில்
ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் ஆக்சுவலி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை வந்து இந்த ரெஸ்யூம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் அண்ட் queries இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் queries கிளாரிஃபை பண்ண தான் இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.